ஹாய், இன்னைக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? எப்படி இருக்கு சாரி? நல்லா இருக்கா? இதுவுமே நந்து ஃபேப்ரிக்ல உள்ள சாரி தான். உங்களுக்கு இதனோட கலர்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன், ஓகேங்களா? எனக்கு இப்போ இந்த சாரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அடுத்தது நம்ம மேக்கப் தான். ஃபேஸுக்கு போடுற வாசலின் தாங்க அப்ளை பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நம்ம ஃபேஸ் வந்துட்டு ட்ரையாக இருக்கும்ல, அதனால தான் இது யூஸ் பண்ண மாட்டேன். பில் க்ரீமோட மாய்ஸ்சரைசர் அது தீர்ந்து போனனால தான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் யூஷுவல் ஒரு சன்ஸ்க்ரீம் போடாமல் இப்போ யாருமே நிறைய பேர் ஃபேஸுக்கு வந்துட்டு சன்ஸ்க்ரீம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்து தான் நானும் யூஸ் பண்ணேன். ஆனால் நான் பில் க்ரீமோட கம்பெனி மாத்திரம் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் எனக்கு வந்துட்டு ரொம்ப அந்த ஸ்மூத்தாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் மக்கா இருக்குன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு நம்ம ஃபேஸுக்கு அப்சர்வ் ஆகிரும். இப்போ என்னோடய ஃபேஸை பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு கண்ணுக்கு மேலே கண்ணுக்கு கீழே மை போடாமல் என்னால் வரைய முடியுதா பார்ப்பேன். வரைய முடிஞ்சது. சரி, ஓகே, பொட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அஷ்டகந்தான்னு சொல்லிக்கிட்டு இது நிறைய பேர் உங்களுக்கு இந்த சந்தனம் நல்லா இருக்குக்கா, சந்தனம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்துட்டு 20 ரூபா தாங்க, பேஸ்ட் டைப்பில் வரும். ஆனால் நல்ல ஸ்மெல் வந்துட்டு மட்டும் சூப்பராக இருக்கும். லைட்டாக அது ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இதை இப்போ சொல்லும் போதுல எனக்கு காமெடியாக தான் இருக்குது. லைட்டாக லைன் வரைஞ்சிக்கிட்டு இது வந்துட்டு ஒரு பிங்க் கலர் ஷேடு தான். லைட்டாக தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் ரொம்ப யூஸ் பண்ணால் நம்ம நல்லா டார்க்காக இருக்கனால அது மட்டும் அடித்து வெளியே தெரியும். அதனால் வந்துட்டு லைட்டாக யூஸ் பண்ணிவிட்டு தலையை குளிச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலி வந்துட்டு தலையை வந்துட்டு கையால் கோதுறதாங்க. கையால் கோதி தலையை லைட்டாக வாரிட்டு, ஏன்னா எனக்கு பின்னாடி ஒரு ஸ்டிச்சிங் உண்டுன்னு சொல்லியிருக்கேன்ல பேக் சைடு, அதனால் வந்துட்டு எப்போவுமே அதிகமாக நான் சீப் யூஸ் பண்ணவே மாட்டேன். சிக் எடுக்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், மற்றபடி சீப்பே யூஸ் பண்ண மாட்டேன். இவ்வளோ தாங்க என்னோடய ஹேர் ஸ்டைலு. நார்மலாக இப்படி போட்டு போகிறதா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் குங்குமம், இப்போ லிக்விட் டைப்பை விட்டுட்டு நார்மலாக குங்குமம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். குங்குமம் வச்சாலே ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப மாறுது. அப்படியே சரி கொஞ்சம் நிறையவே எடுத்து குங்குமத்தை வச்சுக்கிட்டு எப்பவும் போல் நம்மளோட வாட்ச் எடுத்து கெட்ட வெளியே தான். அதுக்கப்புறம் உள்ளது ஸ்மார்ட் வாட்ச். சரியாச்சா? இது எல்லாருமே தெரியும், ஆல்ரெடி போட்டுருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், இது ஒர்க் ஆகுது. நிறைய பேர் லைவ்ல கண்டிப்பாக கேட்டுருக்கீங்க, அக்கா எனக்கு ஒர்க் ஆகுது. இதுதான். ஸோ ஃபுல் அவுட்ஃபிட் பாருங்க எப்படி இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்களா? இந்த சாரியோட கலர்ஸ் எல்லாம் நான் காட்டுறேன். நந்து ஃபேப்ரிக் ஸ்டுடியோல மறக்காம எல்லாரும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்க பிளேஸ் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அதே மாதிரி இந்த வீடியோ தொடக்கத்தில் வேற ஏதோ பிளவுஸை காட்டிட்டு இப்போ வேற ஏதோ பிளவுஸ் போட்டுருக்கான்னு நினைக்கிறேன். பிளவுஸ் வந்துட்டு அது சேர் எல்லாம் ரொம்ப டைட். ஸோ அதனால மாத்திட்டு ஆல்ரெடி இருந்த பிளவுஸை இதுக்கு மேட்ச் பண்ணி போட்டுட்டேன். ஸோ எப்படி இருக்கு என்னோட அவுட்ஃபிட் பாருங்க, நல்லா இருக்கா? நீங்க கெட்டுற விதத்துல எவ்வளவு கம்மி சாரியுமே நம்ம கெட்டுற விதத்துல அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ சூப்பரா இருக்கும். எப்படி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கோங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஒரு பிங்க் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. பாய்.